தாவேக்கா ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகுது. தொடக்கத்தில நீங்க சொன்னீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் குடுப்போம் அப்படின்னு. இன்னும் கூட டைம் எடுத்துக்குவாங்களா அப்படின்றது தெரியல. இப்ப எப்படி பார்க்குறீங்க தாவேக்கா ஆட்சிய? ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கு சார். மிஸ்டர் ஜோசப் விஜய் வந்து நல்லாட்சி குடுக்கணும். எந்த விதமான ஊழலும் இல்லாமல் நேரடியா வந்து எல்லாத்தையும் எல்லா பேப்பர்ஸும் மூவ் ஆகணும். ரெட் டேபிசமே இருக்கக்கூடாது. யாருக்காவது வந்து இங்க இங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும். அப்ப வெளிநாட்டுக்காரங்கள் வெளிநாடு யூனிவர்சிட்டிலாம் தமிழ்நாட்டுக்கு வருது பாருங்க. முன்னெல்லாம் வந்து வந்திருந்தாங்கன்னா, எனக்கு என்ன, உனக்கு என்னன்றது இருந்திருக்கலாம். இப்ப அதெல்லாம் இல்லன்றதுனால சுலபமா நமக்கு நெறைய இண்டஸ்ட்ரீஸ், நெறைய பிசினஸஸ் இந்தியாவுக்கு வருது. இப்ப இந்தியர்களே ஆரம்பிக்கிற பிசினஸ், தமிழ்நாட்டுக்காரங்களே ஆரம்பிக்கிற பிசினஸ் கூட அவ்வளோ கஷ்டப்படாம அவங்களால மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியுது. அப்போ இல்ல இது நீங்க எதை வைத்து அத சொல்றீங்க? நெறைய பேர் என்கிட்ட சொல்றத வச்சு சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட்லேருந்து வரவங்கலாம் சொல்றாங்க, எல்லாம் நல்லா போகுது, அமோகமா இருக்கு ரியல் எஸ்டேட்டு. இப்பலாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல போய் நாங்க கஷ்டப்படுறதில்ல. பேப்பர்லாம் கடகடன்னு மூவ் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெறைய நபர்கள் வந்து சொல்லும்போது, ஓகே மூவ்மெண்ட் இருக்கு, புழக்கம் அதிகமா இருக்கு, மக்கள் சந்தோஷமா இருக்காங்கன்றத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னொரு விதமாவும் சொல்றாங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் மக்களே க அ அ சிட்டிசன் லாகின் பண்ற வெப்சைட் சிலது இருக்கு. எனக்கு வந்து ரேஷன் வேணும், எனக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றது சில போர்ட்டல் இருக்கு. அதெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது. நாங்க எல்லாத்தையும் போட்டா கூட அத நிராகரிச்சுடுறாங்க. அதுல வந்து பழைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. 2023ஓட டேட்டாலாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த பர்ட்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் வாசல்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஒழுங்காவே இல்ல, லைட் இல்ல, பெயிண்ட் இல்லன்னு சொன்னா, அதெல்லாம் சரியாயிடுச்சுன்னு எனக்கு இமெயில் வருது. சரியாயிடுச்சுன்னு எஸ்எம்எஸ் அனுப்புறாங்க. போய் பார்த்தா சரியாவே ஆகல அது. ஆஃபீசர்ஸ்லாம் பொய் சொல்றாங்க. சரியாயிடுச்சுன்னு நீங்க கம்ப்ளைண்ட் வித்ட்ரா பண்ணிக்கோங்கன்னு எனக்கே மெசேஜ் அனுப்புறாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அப்போ சீஃப் மினிஸ்டர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. மினிஸ்டர்ஸ் கேபினெட் நல்லது செய்யணும்னு நினைக்குது. ஆனா பழைய அதிகாரிகள், பழைய ஊழியர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து மெத்தனமா இருக்கிறாங்க. நம்ம தான் வேலை செய்யணும்ன்றது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இவ்வளோ நாள் வேலை செய்யாம இருந்தோமே, இப்ப திடீர்னு நம்மள போய் வேலை செய்ய சொல்றாங்களேன்ற மாரி அவங்களுக்கு நகர முடிய மாட்டேங்குது. அது பொதுமக்கள் அத கவனிக்கிறாங்க. எல்லாம் சரியா இருக்கு. இவன் மட்டும் ஏன் வேலை செய்ய மாட்டேன்றான்னு அவங்களுக்கு கோவம் வருது. இப்ப என்ன உள்ள நடக்குதுன்னா, கவர்ன்மெண்ட் அஃபிஷியல்ஸே அந்த பதவியில இருக்கிற நபர்களே சீஃப் மினிஸ்டரோட இல்ல கேபினெட்டோட கோஆப்பரேட் பண்ணாம இருந்தாங்கன்னா, உள்ளுக்குள்ளேயே இந்த மாரி ஒரு முரண்பாடு இருக்கிறது. அப்ப கடைசியில பொதுமக்களுக்கு தானே நஷ்டம். இப்ப நீங்க தொடர்ச்சியா பல ஆய்வுகள முதலமைச்சர் நடத்துறாரு. இப்ப சென்ற ஆட்சியில நீங்க ஒரு பதிவு போட்டீங்க. ஒரு முதலமைச்சர் அப்படின்றவரு அந்த இடத்துக்கே ஸ்பாட்டுக்கு போகணுன்ற அவசியம்லாம் இல்ல. கரெக்ட். ஃபோட்டோ ஷூட் பண்றதுக்காக ஒரு முதலமைச்சர் கிடையாது கிடையாது. அப்படின்னு. கடந்த 3 மாதங்கள்ல பல ஃபோட்டோ ஷூட்ட விஜய் நடத்தியிருக்காரு. உண்மைதான். அவர நிஜமாவே முன்ன நம்ம சொன்னபோது, நீங்க போய் தரிசனம்லாம் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. நல்லபடியா லீடர் வந்து விசிபிளா இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. இன்விசிபிளா இருந்தா தான் எஃபிஷியன்ட்டா கவர்னன்ஸ் வேலை செய்யுதுன்ற அர்த்தம்ன்றத நம்ம பேசியிருந்தோம். பட் இந்த லீடர் வந்து கொஞ்சம் விசிபிளா தான் இருக்காரு. அடிக்கடி வராரு, மேல நின்னு தரிசனம் குடுக்குறாரு, சைட்ல நின்னு 100 ட்ரெயின்ல அடி மேல. ஆ மெட்ரோல நின்னு தரிசனம் குடுக்குறாரு. அது மாரிலாம் இருக்கு. அது வந்து அவர் வந்து நான் எல்லாரோடையும் போய் எல்லாத்தையும் பார்த்து வெறுமனே ரூம்ல உட்காந்து ஆர்ம் சேர்ல நான் கவர்னன்ஸ் பண்ணக்கூடாது. நான் நேரடியா போய் பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன்ற ஆர்வத்துல அவர் வராரா? ஹி இஸ் யங். அவருக்கும் போர் அடிக்கும்ல ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு. அதனால அவர் வராரா? இல்ல அவருக்கு அஃபிஷியல்ஸ் எல்லாம் அவர வந்து பாருங்க சார்ன்னு கூப்பிடுறாங்களா? இல்ல வெறும் விளம்பர மாடலா? அப்படின்றதும் கேள்வி இருக்கு. அது என்னன்றது நடைமுறையில என்ன நடக்குது? வேலை எல்லாம் நடக்குதா? அவங்க சொன்னபடியே அவங்க செய்தாங்களா? அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா ப்ராசஸ் ஃப்ளோ ஆதான்றத பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். இதுவரைக்கும் பார்த்ததுல இந்த குட்டி குட்டி இந்த சாக்கடை அடைக்கல, அந்த இது மேனுவல் மூடல, இந்த ஸ்பீட் பிரேக்கர் பம்பா இருக்கு, லைட்டிங் இல்ல, இந்த ஃபார்ம் அப்லோட் பண்ணா அத ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நேரடியா சிஎம்க்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்ல. சிஎம் செல்லுக்கோ அவரோட நீங்க சொல்ற நேர்பார்வை நெறைய விஷயங்கள் கார்ப்பரேஷன் சம்மந்தப்பட்டது. கார்ப்பரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த உள்ளாட்சி சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால, ஆனா மக்களுக்கு அத பாகுபாடு இல்ல. மக்களுக்கு எல்லாமே டைரக்ட்டா சிஎம்மோட நாங்க கனெக்ட். உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம். ஆமா. சிஎம்மே வந்து நேரா வந்து சேர்த்தரணுன்ற மாரி ஒரு அதிகப்படியான ஒரு அவர் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இவ்ளோ எதிர்பார்ப்பு இருக்கும்போது, அவர் இன்னும் கொஞ்சம் முடுக்கி விட்டு, இந்த சிஸ்டம்லாம் கொஞ்சம் தேக்க நிலையில இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் முடுக்கி விட்டு, கொஞ்சம் வேகமா செய்றதுக்கு சூப்பர்வைஸ் பண்ணணும். அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுன்றது தான் பொதுமக்களோட கோரிக்கையா இருக்கு. நீங்க வாங்க, தரிசனம் குடுங்க, குடுக்காம இருங்க. சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு அது பிடிக்காது. ஆக்சுவலி ஒரு கவர்ன்மெண்ட் வேலை செய்யுதா இல்லையான்றது, அந்த பேப்பர் நகருதா, நகரலையான்றத வச்சு தானே நம்ம கண்டுபிடிக்கிறோம். சென்ற ஆட்சியில திமுக வந்து பாஜகவோட ரகசிய உறவுல இருக்கு. எனக்கு செய்திகள் வருது அப்படின்லாம் நீங்க பேசுனீங்க. செய்திகள்லாம் வரல சார். இருக்கிற விஷயத்த பார்க்கும்போது தெரியுது. இப்ப தாவேக்கா ஆட்சியில நீட்டுக்கு எதிரான போராட்டங்களை மாணவர்கள் முன்னெடுக்க முடியல.
பெரியார் திடல்ல கூட ஒரு இருசக்கர வாகன பேரணி நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா போலீஸார் வந்து அத தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. பெரியார் திடல்லயே நெறைய போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப நீதிமன்றத்த நாங்க நாடுறோம், அனுமதி வாங்கிட்டு பண்றோம் அப்படின்னு ஆசிரியர் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கங்களேன். இப்ப பாஜகவுக்கு எதிரான போராட்டங்களை ஏன் தாவேக்கா அரசு அனுமதிக்க மாட்டேங்குது? சார் இப்போ நீட்டை பத்தி 2 நிலைப்பாடுகள். தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் நீட்டே கூடாது. நீட்டே வந்து அதர்மமானது. சமமான வாய்ப்புகளை யாருக்கும் குடுக்க மாட்டேங்குது. பணம் இருக்கிறவங்க மட்டும் நீட்ல கோச்சிங் எடுத்து எக்ஸ்ட்ரா கோச்சிங் எடுத்து படிக்கிறாங்க. எல்லாருக்கும் காமன் ஃபைட்டிங் கிரவுண்டா அது இல்லன்றத நம்ம சொல்றோம். ஆனா இப்ப நடக்கிற போராட்டங்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி சொல்றது என்னன்னா, நீட்டே முறைகேடா இருக்கு. தர்மேந்திர பிரதான ரிசைன் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கே அங்க அவ்வளோ பிரச்சனை நடந்தது. இப்ப நீங்க சொல்ற மாரி இவங்க பாஜகவோட கள்ள கூட்டணியில இல்லன்றது இவங்க தான் நிரூபிச்சுக்கணும். அவங்களுக்காக நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. தட் தட் இல்ல நீங்க பெர்சன்ஸ். சென்ற ஆட்சியில ஒரு சந்தேகத்த எழுப்புனீங்க. ஆமா, சென்ற ஆட்சியில நெறைய இப்ப இந்த சந்தேகத்த ஆட்சியில நான் உங்களுக்கு எழுப்புனேன். சந்தேகம் இல்லையான்னு கேட்கிறேன். இந்த ஆட்சி இப்ப தான் சார் ஆரம்பிச்சிருக்கு. இல்ல ஆரம்பிக்கும் போதே தடை இருக்கே! என்னன்னு பார்ப்போம். இந்த ஆட்சி வந்து இன்னும் அவங்க மெஜாரிட்டியா கூட ஆகலையே. அதுக்குள்ள அவங்க எப்படி பெரிய வீர ஆவேசமான விஷயங்கள்லாம் செய்ய முடியும்? படிப்படியா என்ன ஆறாங்கன்றத பார்ப்போம். பட் அந்த நீட் போராட்டம், இந்த நீட் போராட்டத்தை நீங்க கனெக்ட் பண்ணக்கூடாது. இது 2 வேற வேற. நீட் வேண்டான்னு அவங்க போராடல. நீட் முறைகேட நீங்க ஏன் கேள்வி கேட்கல? இது எப்படி லீக் ஆகுது இந்த கொஸ்டின் பேப்பர் வருஷம் வருஷம்? நீங்க என்ன எக்ஸாம் நடத்துறீங்கன்னு அவங்க நீங்க கேட்கறாங்க. சொன்ன மாதிரியே நம்ம பேன் நீட்ன்னு புதுசா போராடல. ஏற்கனவே போராடிட்டு பல வருஷமா போராடிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த பல போராட்டத்தை வருஷமா போராடின இப்ப பிரச்சனை என்னன்னா சார், இப்ப தமிழ்நாடு வந்து ஈவன் இன் தமிழ்நாடும் நீட்ன்றது நடந்துகிட்டே இருக்கு. வெறுமனே யூஜி அதாவது எம்பிபிஎஸ் சேரத்துக்காக நடக்கிற நீட் ஒண்ணு, எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்ச பிறகு நடத்துற பிஜி நீட்னு ஒண்ணு. அப்ப மாத்தி மாத்தி நீட் எழுதி தான் இத்தனை வருஷம் இத்தனை டாக்டர்ஸ் உருவாயின்னு இருக்காங்க. இங்க இருக்கிற நிலைப்பாடு என்னன்னா, இங்க கூடுதலா டாக்டர்ஸ் தேவைக்கு அதிகமான டாக்டர்ஸ் உபரி டாக்டர்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இது தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தும். எல்லாருமே டாக்டர் ஆயிடுவாங்க. அதனால தான் இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்விக்கி ஓட்டுறாங்கன்ற பிரச்சனையை நம்ம பேசுறோம். இதே பிரச்சனை கியூபால இருக்கு. கியூபால வந்து ஃபெடல் காஸ்ட்ரோவ பார்த்து நம்மலாம் நினைக்கிறோம் ஃபெடல் காஸ்ட்ரோ பெரிய ஹீரோ. அவர் தான் புரட்சியாளர்னு நினைக்கிறோம்ல. கியூபன்ஸ் எல்லாம் வந்து ஃபெடல் காஸ்ட்ரோ பிக்சர் டிவில வந்தா எச்ச துப்புவாங்களாம். காரி துப்புவாங்களாம். இந்த ஆளால எங்க வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன் நீங்க காரி துப்புறீங்க? அவர் என்ன பண்ணிட்டாரு உங்களன்னு கேட்டா, இந்த ஆளு படிப்பெல்லாம் குடுத்துட்டாரு. காசு இல்ல ஆனா. எல்லாரும் இங்க பிஹெச்டி படிச்சிருக்கோம். எல்லாரும் இங்க டாக்டர், எல்லாரும் இங்க என்ஜினியர். ஆனா காசு இல்ல. இந்த டிகிரி வச்சு என்ன பண்றதுன்னு அந்த ஊர்ல பேசுவாங்களாம். அந்த மாரியான சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட வரா மாரி இருக்கு. இங்க எல்லா அரசியல்வாதியும் இல்ல அப்ப அவங்கவங்க இஷ்டம் இல்ல என்ன படிக்கிறதுன்றது. அது இல்ல சார். அ. இங்க எல்லா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊர்ல எத்தன முடி வெட்டுற திருத்தங்கள் இருக்கணும், எத்தன டீ கடை இருக்கணும், எத்தன ஹாஸ்பிட்டல் இருக்கணும், எத்தன மிருக ஆஸ்பத்திரி இருக்கணும் அப்படின்றது டவுன் பிளானிங்ல வருதுல்ல. என் இஷ்டம் என்ன கடை வேணா வச்சுப்பேன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்ல படித்தவர்களுக்கு வேலை குடுக்குறது யார் வேலை? படித்த எல்லாருக்கும் வேலை குடுக்குறது கவர்மெண்ட் வேலை கிடையாது சார். கவர்மெண்ட் தான் குடுக்கணும். இல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னு ஏன் அரசியல் கட்சி வேலை வாக்குறுதி வாய்ப்பை குடுக்குறாங்க? உருவாக்கலாம். ஆ. அளவுக்கு அதிகமா டாக்டர்ஸ் இருந்தா எல்லா டாக்டருக்கும் எப்படி வேலை குடுக்குறது? இல்ல டாக்டர்ஸ் மட்டும் நீங்க இப்ப நம்ம சொல்லாதீங்க. நீட்டை பத்தி பேசுறதுதான் சொல்றேன். ம். அப்போ ஒரு பாப்புலேஷன்ல இவ்வளவுதான் டாக்டர்ஸ் இருக்கணும், இவ்வளவு நர்சஸ் இருக்கணும், இவ்வளவு பிசியோதெரபிஸ்ட் இருக்கணும், இவ்வளவு ஆப்டோமெட்ரிஸ்ட் இருக்கணும், ஒரு கணக்கு இருக்கு. அதுக்கு ப்ரொபோஷனேட்டா தானே நீங்க கொடுக்கணும். இவங்க என்ன பண்றாங்க, நீங்க வெறுமனே நீட்டை பாஸ் பண்ணா போதும் எல்லாரும் டாக்டர் ஆயிடுங்கன்னு சொல்றதுனால நிறைய பேர் இப்ப உபரியா டாக்டர்ஸ் உருவாயிட்டாங்க. இப்ப இத்தனை டாக்டர்ஸ்க்கு நீங்க எங்க வேலை எப்படி வேலைக்கு உட்கார வைக்கிறது? எத்தனை இல்ல பேஷண்ட் அதுக்காக நீங்க டாக்டர்ஸ் படிக்காதீங்கன்னு நீங்க சொல்ல இல்ல முடியாது. டாக்டர் நீங்களே படிக்காத ஒரு டாக்டர் தானே. இல்ல டாக்டர் படிக்காதீங்கன்னு சொல்லுங்க சார். அந்த நீட்ன்ற ப்ராசஸ் வந்து ஆக்சுவலி அதோட வேலையே செய்யல. இப்ப தரமான நீங்க டாக்டர்ஸ் யதார்த்தமா நான் ஒண்ணு கேட்கிறேன். ம். ஏன்னா பார்வையாளர்களுக்காக கேட்கிறேன். இப்ப நீங்க ஒரு மருத்துவர். ம். நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க. நீங்க எது கஷ்டப்பட்டு இந்த வேலைய செய்றீங்க? வேற வேலைய செய்யலாமேன்னு கூட சொல்லலாம்ல. அது நீங்க ஆமா ஏத்துக்குவீங்களா? அது சொல்லலாம். அது நீங்க எப்ப ஏத்துக்குவீங்களா? சொல்லலாம்னா, நான் வந்து இப்பதான் நான் மெடிக்கல் காலேஜ் சேர போறேன். சேரட்டுமான்னு கேட்கும்போது, "ஏன் இத்தனை வேலை இருக்கே, இது மட்டும் செய்யணுமா?" அப்படின்றது அப்ப கேட்கலாம். நான் இத்தனை வருஷம் படிச்சு இல்ல முடிச்சுட்ட இப்பவும் வாய்ப்பு இருக்கு அதுக்கு. இப்பயும் வாய்ப்பு இருக்கு. வேணா நான் வேற துறையில கூட தேர்ச்சி பெறலாம். அத நான் கத்துக்கிட்டு நான் செய்யலாம். நோபடி கேன் ஸ்டாப் மீ. அது சரியான்னு கேட்கிறேன். அது என்னோட சாய்ஸ் தானே. அதான் சொல்றேன். பட் இஷ்யூ என்னன்னா சார், நீங்க தப்பான கண்ணோட்டத்துல இருந்து நம்ம பாக்குறோம். நீட்ன்றது நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க? நாங்க தரமான டாக்டர்ஸ கொண்டு வரோம். இவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க. இவங்கெல்லாம் கேபிடேஷன் ஃபீஸ் வாங்குறாங்க. அதுல முறையே இல்ல. முறைய கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு தப்பு தப்பா சரி எங்கெங்க அந்த முறை? இவ்வளவு நாள் பேசுறீங்களே முறைன்னு அது எங்க அந்த முறைன்னு நம்ம கேட்கிறோம். அது சொதப்பலா தான் இருக்கு. அதனால தான் அவங்க புதுசா தலைமையெல்லாம் மாத்தி எக்ஸாமினேஷன் பேட்டர்னை மாத்தி ஏதோ அவங்க சீர்திருத்தம் பண்ண முயற்சி பண்றாங்க. பட் இங்கே நமக்கு நடக்கிறது என்னன்னா, ஆல்ரெடி தமிழ்நாட்டு மத்த மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, தமிழ்நாட்டுல ஏற்கனவே மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பிரிட்டிஷ் காலத்துல ஹையா இருந்தது. பிரிட்டிஷ் காலத்திலே இங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் திறந்துட்டாங்க. நமக்கு மத்த மாநிலங்களோட நம்ம முன்னாடி இருக்கிறதுக்கு காரணம் கல்வியிலயும் சரி, மருத்துவத்திலயும் சரி நம்ம முன்னேறி இருக்கிறதுக்கு காரணம் 200 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நமக்கு வந்துருச்சு. அதோட பலனா நமக்கு அதிகமான டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அப்ப இந்த டாக்டர்ஸ் இன்னும் கொஞ்சம்
பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப், பொதுமக்களுக்கு சேவை அப்படியெல்லாம் நீங்க சொல்லலாமே தவிர, இன்னும் நிறைய யார் யாரெல்லாம் காசு இருக்கோ எல்லாரும் டாக்டர் ஆயிடுங்கன்னு சொன்னா, அப்போ வெறுமனே காசு இருக்கிறவங்கலாம் டாக்டர் ஆகுறதுன்றது எப்படி மருத்துவத்துக்கு சேவையா இருக்கும்? மருத்துவத்துக்கு அது ஒரு வீழ்ச்சி தானே! தேவையில்லாம அதிகமா நீங்க டாக்டர்ஸ உருவாக்குறீங்க. அப்ப அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அளவுக்கு அதிகமா நோட்டு பிரிண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நோட்டு தானே வச்சுக்கோங்க நீங்க சொல்ல முடியாது. எக்கானமிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தான் நீங்க பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இங்க இப்ப இந்த நீட் யாருக்கு சேவை செய்யுது? யாருக்கு இதுல பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கவங்க தான் பலன் அடையறாங்க. ஜஸ்ட் ஒரு நீட்ல பாஸ் பண்ணிட்டு இவங்க வந்து காசு கட்டினா போதும். அவங்க எம்பிபிஎஸ்க்கு ஒரு 5 வருஷம் படிச்சுட்டு வாங்கிக்கலாம் அந்த டிகிரி. வாங்கிட்டு அந்த டிகிரி வச்சு என்ன பண்றாங்க? இல்ல நீட்ட பத்தின அப்ப இந்த போதுமான மாரி அளவுக்கு விவாதங்களை நாமளே பேசியிருக்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்றதுனால வெறுமனே நீட் வேணும் வேணான்றதை பத்தி நம்ம தமிழ்நாட்டுல அட்வான்ஸ்ல நிறைய பேசி முடிச்சிட்டோம். இப்ப திரும்ப நீட்டுன்றதை நம்ம அபாலிஷ் பண்ணி சாதாரண கிராமத்து மாணவர்கள் மெடிக்கல் காலேஜ்குள்ள போறதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த தரத்தை குறைக்காமல் வெறுமனே பணத்தை வச்சு அதை சரி கட்டாம அறிவை வைத்து சரி கட்டுறதுக்கு என்ன பண்ண முடியுன்றதை பத்தி திரும்ப திரும்ப நம்ம பேசிதான் ஆகணும். இந்த கவர்மெண்ட் அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸுக்கு போராட்டங்களுக்கு இடம் கொடுக்கலன்னா அது அந்த கவர்மெண்ட் செய்த தவறு தான். அது அந்த கவர்மெண்ட்டை தான் திருத்திக்கணும். நம்மளும் அதுக்கு சேர்ந்து குரல் கொடுக்கலாம். அங்க பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறாங்களான்ற சந்தேகம் எப்பவுமே யாரை பத்தியும் நமக்கு இருக்கும். இவங்களுக்கு மட்டும் அதெல்லாம் இருக்காதுன்றதெல்லாம் இல்ல. ஏன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து விஷயத்துல வந்து இப்ப வந்தே மாதரம் கட்டாயமா நாடாளுமன்றத்துல சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடியே மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல வந்தே மாதரம் பாடப்படும். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 3ஆம் இடம் தான் அப்படின்னு துணைவேந்தரே சொல்றாரு. அந்த துணைவேந்தர் நம்ம யூனிவர்சிட்டியோட தமிழ்நாட்டை சேர்ந்த துணைவேந்தர். அவர் எப்படி ஆளுநர் சொல்படி நடக்கலாம்? இதை கவர்மெண்ட் கேள்வி எழுப்பாதான்ற கேள்வி கேட்கிறாங்க. இன்னொரு விஷயம் சார், இந்த தமிழ் தாய் வாழ்த்து, தெலுங்கு தாய் வாழ்த்து, கன்னட தாய் வாழ்த்து, வந்தே மாதரம், தேசிய பண், நாட்டு பண், இது எல்லாமே வந்து ஒரு விதமான துதி. இல்ல இப்ப நம்ம துதின்றது துதி பாடினாதான் அது உங்க இந்தியா ஜெயிக்குமா? விமர்சனமா இருக்கலாம் டாக்டர். அந்த அந்த ஆர்டரை யார் கொடுக்கறது? அந்த ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது 3மே இருக்கக்கூடாது. நீங்க ஜனகணமனமும் பாடாதீங்க, வந்தே மாதரமும் பாடாதீங்க, தமிழ் தாயும் பாடாதீங்க. அதை நம்ம பேச முடியாது. ஆ, தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா. நீ அதை 3ஆவதா தான் பாடணும்னு யார் சொல்லணும்? தமிழ் தாய் யார் வாழ்த்து, தீர்மானிக்கிறது? தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது முதல்ல தான் பாடணும். 3ஆவதெல்லாம் நீங்க பாட முடியாது. தமிழ்நாடுன்னா நாங்க ஃபர்ஸ்ட் தான் பாடுவோம். எங்க மொழியை ஃபர்ஸ்ட் பாடிட்டு அப்புறம் உங்க மொழியெல்லாம் பாடுறோம். நாங்க பெங்காலி தானே பாடுறோம். 2 பெங்காலி பாட்டு பாட மாட்டோமா நாங்க? அது நாங்க படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் தமிழை முடிச்சுக்கோங்கன்னு தான் நம்ம சொல்றோம். இப்படி இத்தனை பாடல் பாடுனா நீங்க ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிங்க சார். ஏன் நிக்க சொன்னா 3 பாட்டு பாடிட்டு அப்புறம் தான் ஏன் உட்காரவே விடுறான், மொத்தமா 15 நிமிஷம் உட்கார நிக்க வச்சிடுறாங்கன்னு பசங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல. இது இல்ல யாருக்காக? நான் வந்து அதை புனிதப்படுத்துறதுக்காக சொல்ல, நம்மளுடைய இப்ப உரிமைன்றதுக்காக சொல்றேன். நாடுன்றதுக்கு அதுக்கு அறிவு இல்ல, உடம்பு இல்ல, ரத்த ஓட்டம் இல்ல, எதுவும் இல்ல, அது உணர்வு இல்ல. நீங்க பாடினா நாடு அப்படியே ரொம்ப சூப்பரா செய்ய போகுது, ஜெயிக்க போதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி மொழின்றதுக்கும் உயிர் கிடையாது. ஆனா மாணவர்களுக்கு உயிர் இருக்கு, மனிதர்களுக்கு உயிர் இருக்கு. மனிதர்களுக்கு எது வேணுமோ அதை தான் நம்ம செய்யணுமே தவிர சும்மா அவங்க ஒரு தேசிய தாய் வச்சிருக்காங்க நாமளும் தமிழ் தாயெல்லாம் வச்சுக்க முடியாது இல்லையா? தமிழ் தாயின்றதே வெறும் ஒரு இல்ல உருவகம் தானே. அப்படி நீங்க பகுத்தறிவோட யோசிக்கிறதா இருந்தா தமிழ்த்தாய்க்கு முன்னாடி கடவுள் வாழ்த்துன்னு ஒண்ணு இருந்துச்சு. அதுவும் இருக்கக்கூடாது. ஏதாவது தேவைப்படுது இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை சார். மத்த நாடுகள்லாம் என்ன பண்றாங்க? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணலையே. எல்லா மாநிலங்களையும் மாநில பாடல் இருக்கு. மாநிலத்துக்குன்னு ஒரு பாடல் வச்சிருப்பாங்க. மத்தபடி அந்த நான் வந்து உடனே நீ தான் மாதா, நீ தான் பிதா அப்படின்னு அதை உருவகப்படுத்துறதுன்றது பக்தியிலேருந்து வரும் ஒரு தொடர்ச்சி. அதோட நீட்சி தானே அது. பக்தின்றதே இல்ல நீங்க பாரத மாதா அப்படின்றது ஒரு பொலிட்டிக்கல் இமேஜ் இல்லையா? அதை அது கவுண்டர் பண்றதுக்கான ஒரு அரசியல் ரீதியான விஷயம் தான் தமிழ்த்தாய். பாரத மாதா ஏன் வந்தாங்கன்னா, அதுக்கு முன்னாடி அவங்க பிரிட்டிஷ் கிரவுனு அவங்க ஊர் கொடியை அதான் ஏத்தி, சொல்றேன் டாக்டர். அவங்க ஊரு கொடியை ஏத்தி அதுக்கு ஒரு லாங் லீவ் கிங் இல்ல எல்லாம் அது ஒரு போடும்போது கவுண்டர் பாலிடிக்ஸ்னு சொல்றேன் நானு. அதுதான் சொல்றேன். ஆ. அந்த லாங் லீவுக்கு இவங்க ஜனகணமன. அப்ப அதுக்கு ஒரு தமிழ் தாய். அப்ப எத்தனை தான் போயிட்டே இருக்குது அந்த இது 2 காம்படிஷன். தானே? 3 ஆயிடுச்சு மொத்தம். இப்ப அந்த இந்த 3 ஆக்கிட்டாங்க. பிரிட்டிஷ் கிரவுனுக்கு எதிரா இந்திய தாய். அதுவே டூ மச். அவங்களும் போயிட்டாங்க. இப்ப எல்லாம் பிரிட்டிஷ் கிரவுன் பாட்டெல்லாம் அவங்க பாடுறது இல்ல. நம்ம ஊர்ல அது 2மே தேவையில்லைன்றப்போ இன்னும் இது சிறுக சிறுக அது பெருகி இன்னும் கொஞ்சம் டிவைட் ஆகி வேற வேற டைப்ல போறதுன்றது இட்ஸ் நாட் ஓகே. ஏன் அது நாட் ஓகேனா, வெறுமனே ஒரு பாட்டு பாடிட்டா இந்த நாடு ஜெயிச்சிரும், இந்த மொழி ஜெயிச்சிரும்ன்றதெல்லாம் இல்லை. தமிழ் எப்போ ஜெயிக்கும்? நாம தமிழ் நல்லா பேசி, தமிழ்ல அறிவார்ந்த சொற்றொடர்களை நாம உருவாக்கி, தமிழ்ல புத்தகங்கள் எழுதி, தமிழ்ல அறிவியல் வளர்ந்து, இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை தமிழ்ல என்னால சொல்ல முடியுன்ற லெவல்ல தமிழ் செழிப்பா இருந்தாதான் தமிழ் வளரும். அதையும் வெறுமனே ஒரு பாட்டு செய்திருக்காங்கல்ல. பாடுறதுனால தமிழ் அதையும் வளரும். செய்திருக்காங்கல்ல.
தமிழ் வளர்ந்துருக்குல்ல அப்படியும். எப்படி தமிழ் வளருது? தனி தமிழும் வளர்ந்துருக்குல்ல தமிழ்நாட்டுல. கணினி தமிழ் எப்படி வளருது? இளைஞர்கள் தமிழே இலகுவாக்குறாங்க. இப்ப இருக்கிற பசங்க பேசுற தமிழ் வந்து கொஞ்சம் ஆங்கிலம் கலந்த தமிழா தான் இருக்கு. ஸோ இந்த பசங்க என்ன உருவாக்குறாங்க? அவங்களுக்கு நம்ம ஸ்பேஸ் குடுத்து, அவங்க உருவாக்குற தமிழ நம்ம ரசிக்கிறோம். பட் என்ன நம்ம பண்ணிட்டே இருக்கோம்னா, மனோன்மணியம் பாடுனாரு, மனோன்மணியம் பாடுனாரு. இப்ப இருக்கிற பசங்க புதுசா ஏதாவது பாடட்டுமே! நம்ம அதுக்கெல்லாம் இடம் குடுக்க மாட்டோம். பழமைய தான் நம்ம போட்டுறோம். பழமைய தான் நம்ம சிறப்புன்னு சொல்றோம். அவங்க இல்ல வந்து டாக்டர், நீங்க சொல்ற விமர்சனம்ன்றது வேற. ம். அந்த பாடல் குறித்தான விமர்சனம். அது இருக்கலாமா? அத முடிவு செய்யறது யாரு? ஆளுநரா? முதலமைச்சரான்னு கேட்கிறேன். கரெக்ட். இது ஃபெடரல் ஸ்டேட்ன்றதுனால, நாங்க என்ன பாட்டு பாடுவோம்? எங்களோட பிரதிநிதி தான் முதலமைச்சர். நாங்க தமிழ் தான் முதல்ல பாடுவோம். எங்களுக்கு அதுல புடிக்குது, புடிக்கல. அது மனோன்மணியம் எழுதினத நாங்க ரசிக்கிறோம், ரசிக்கல. அத தான் நாங்க முதல்ல பாடுவோம். எங்களோட முதலமைச்சர் எங்கள பிரதிநிதித்துவம் படுத்துறாருன்னா, இத தான் அவர் பேசணும். நடுவுல வேற ஒரு கேரக்டர் வந்து வேற ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொன்னா, அவர கண்ட்ரோல் பண்ணி, இல்லங்க எங்க ஊர்ல எங்க மக்கள் சொல்ட்டாங்க, இதாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்றத தான் நாங்க விரும்புவோம்.